வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருப்பத்தூர் எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி அவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை தொடர்பான ஆவணங்களை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. சீனிவாச சேதுபதிக்கு எதிராக பெரியகருப்பன் வழக்கு தொடர்ந்த நிலையில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் சீனிவாச சேதுபதி பங்கேற்க தடை விதித்து தற்பொழுது நீதிமன்றம் இந்த உத்தரவினை பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தாவேகா அரசிற்கு எதிரான பெரும்பான்மை வாக்கெடுப்பு நம்பிக்கை வாக்கெடுப்பு நாளை நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பத்தூர் தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி சட்டசபை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தடை விதித்துள்ளது. இதனால் முதல்வர் விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேகா எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி பங்கேற்க முடியாது. திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் சீனிவாசன் சேதுபதி திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் போட்டியிட்டார். மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போது இருவருக்கும் இடையே கடும் போட்டி இருந்தது. 233 தொகுதிகளில் முடிவு அறிவிக்கப்பட்ட நிலையில் திருப்பத்தூர் தொகுதிக்கு மட்டும் முடிவு இழுபறியாக இருந்தது. இதன் பின்னர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளர் சீனிவாச சேதுபதி வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரிகள் அறிவித்தனர். தமது தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட சீனிவாச சேதுபதி எம்எல்ஏவாக பதவியேற்க தடை விதிக்க கோரி பெரியகருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை நீதிபதி கோடைகால அமர்வு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் அமர்வு விசாரித்தனர். இந்த வழக்கு விசாரணையில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட தபால் வாக்குகள் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மாற்றி அனுப்பப்பட்டதாக கூறப்பட்ட புகாரை தேர்தல் ஆணையம் மறுத்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் சீனிவாச சேதுபதி சட்டசபை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடை விதித்துள்ளனர். இதனால் முதல்வர் விஜய் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் சீனிவாச சேதுபதி பங்கேற்க முடியாது. இருந்தாலுமே கூட தற்பொழுது தாவேகா அரசிற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிக, ஐயுஎம்எல் ஆதரவு என்பது இருக்கிறது. அதே போன்று தற்பொழுது சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த அதிமுக எம்எல்ஏக்களும் ஆதரவு அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தாவேகா அரசு பெரும்பான்மை நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சீனிவாச சேதுபதி தற்பொழுது சபை நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாது. நேற்று அவை எம்எல்ஏவாக பதவியேற்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்பொழுது திடீர் சிக்கல் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவின் வழக்கறிஞர் பிரிவுகள் திடீர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக உச்ச நீதிமன்றத்தையோ அல்லது அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சட்ட நிபுணர்களுடன் கலந்தாலோசித்து ஒரு முக்கிய முடிவானது எட்டப்பட இருக்கிறது.